சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை 6 மணிக்கு சீமான் நேரில் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இன்று மாலை 6 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நேரில் ஆஜராகிறார். நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த பாலியல் புகார் குறித்த விசாரணைக்கு சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என்று போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராகதால் அவரது வீட்டின் கதவில் போலீசார் சம்மனை நேற்று ஒட்டினர். கதவில் ஒட்டப்பட்ட அந்த சம்மனை அங்கிருந்த காவலர்கள் கிழித்ததாகவும் இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வீட்டு காவலாளி அமல்ராஜ், அவர் துணை ராணுவ வீரர் அவரும் மற்றும் சுபாஸ்கர் ஆகிய இருவரையும் கைது செய்து நேற்று சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த விவகாரத்தில் இன்று தருமபுரியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று பிற்பகல் 3 மணிக்கு சேலத்திலிருந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து நேரடியாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சென்று இந்த சம்மனுக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.